ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தீபா. இது உங்கள் தீபா லைஃப் ஸ்டைல் 19 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டுக்குடல் சுத்தம் செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன குச்சி எடுத்துக்கோங்க. அதை பார்த்திங்க அப்படின்னா குடலில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் குத்திடக்கூடாது. தோல் மேலே வச்சு உல்ட்டா பண்ணிங்கன்னா குடலில் உள்ள இந்த கசடு பாருங்கள், நான் காமிக்கிறேன். அந்த கசடு எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம சுத்தமான முறையில் ஆரோக்கியமான குடல் சாப்பாடு சாப்பிடணும்னா இப்படி தாங்க க்ளீன் பண்ணி சாப்பிடணும். இப்போ இந்த சின்ன குடல் இருக்குது இல்லைங்களா, இதை எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி உல்ட்டா பண்ணி எடுத்துக்கலாம். உல்ட்டா பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், உல்ட்டா பண்ணி எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-15 டைம் நம்ம நல்லா அலசி எடுத்துடணுங்க. நம்ம குடல் குழம்பு டேஸ்ட்டாக சாப்பிட்றது பிரச்சனை கிடையாது, அதை ஆரோக்கியமாக க்ளீனாக செஞ்சு சாப்பிடணும், அதுதான் முக்கியம். இப்போ கடையிலலாம் பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு அந்த பெரிய குடலில் உள்ள தோல் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. மேலே உள்ள அந்த கருப்பு தோல் இருக்கு இல்லைங்களா, அது எதுவுமே எடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இப்படி க்ளீன் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஆரோக்கியமான சாப்பாடாக இருக்கும். அப்படி ஒரு 10-15 டைம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல் உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்தும் ஒரு 2-3 அலசு நல்லா அலசி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு அலசும் போது அதில் உள்ள வாடைகள், அந்த குடலோட வாடைகள் எதுவும் இருக்காது. ஸோ நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த குடலோட வாடை பிடிக்காமல் இருக்கும். அதனால் நம்ம இப்போ நல்லா அலசி எடுத்துக்கலாம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு. இப்போ பாருங்கள், நம்ம நல்லாவே அலசி எடுத்தாச்சு. இப்போ பெருகுடல் நம்ம எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த பெருகுடலை பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த மேலே கருப்பு தோல் இருக்குது இல்லைங்களா, அதைத்தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம் சுடுதண்ணி வச்சு. ஸோ அதை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சுடுதண்ணியில் போட்டு அப்படிங்கிறதுக்காக. நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுப்பில் சுடுதண்ணி போட்டிருந்தோம், அதை எடுத்து வச்சாச்சு. இப்போ குடலை எடுத்து அந்த சுடுதண்ணியில் ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷமே போதும், லைட்டாக முக்கி எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு அதை முக்கி எடுத்துட்டு மேலே கையை வச்சு இப்படி இழுத்தோம் அந்த மேல் தோலை அப்படின்னாவே அது எல்லாமே வந்துடும். ஆக்சுவலாக எனக்கு சூடு தாங்கலைங்க கை. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா க்ளீன் பண்ணி பார்த்துட்டு கத்தியை வச்சே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மேலே உள்ள தோலை. இப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா மிகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் குடல் கறி. ஓகேங்களா? ஆக்சுவலாக வீட்டில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ குடலா வேண்டவே வேண்டாம், வீடே நாற்றம் அடிக்கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. இப்படி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக அருமையாக ஆரோக்கியமான முறையில் நம்மளுடைய குடலை நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. ஒவ்வொருத்தரும் இந்த சுண்ணாம்பு சேர்த்துலாம் க்ளீன் பண்ணுவாங்க. அப்படிலாம் சேர்க்க வேண்டாம், ஏன்னா அதோட நம்மளோட வயிற்றுக்கும் நல்லது கிடையாது. குடல் குழம்பே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு குடல் கிரேவியாக இருக்கட்டும், குடல் குழம்பாக இருக்கட்டும், நமக்கு வயிற்று புண்ணுக்கு நல்லது, வயிற்றுக்கு நல்லது, நம்மளோட உடலுக்கும் நல்லது. ஸோ அது ஆரோக்கியமான முறையில் க்ளீன் பண்ணி சாப்பிட்லாம். அதையுமே நம்ம மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துக்கிடுவோங்க. ஏன்னா அப்போ தான் அதில் உள்ள வாசனைகள் நான் சொல்லும் போல் போகும். இதே மாதிரி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்லையும் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி யாராவது ஆல்ரெடி நாங்கள் இப்படி தான் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.